அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம், பல திட்டங்களை பற்றி பேசுகிறோம். அந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த மின்சாரத்துக்கு 100 யூனிட் பயன்படுத்தினா விலை இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா கொண்டு வந்த ஒரு மகத்தான திட்டம். எடப்பாடியாரும் அதை வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையாக நடைமுறைப்படுத்திகிட்டு இருந்தார். அந்த திட்டத்தில் நம்ம எந்த மாதிரியான மாற்றத்தை அம்மா நம்மள்கிட்ட கொண்டு வந்தாங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, அது யார் யாருக்குன்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அதாவது ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களும் மிடில் கிளாஸ் பீப்புளும் அது ரொம்ப பெரிய பயனடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி அவங்க 1000ல் கரண்ட் பில் கட்டுறாங்க, அது வேற கதை. அன்றைக்கி நடந்ததை நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு முறையும் அந்த மின்சாரம் வந்து நம்மளுக்கு விலை இல்லாமல் 0 அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மக்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாமல் லைட் எரியறதாக இருக்கட்டும், ஃபேன் விடுறதா இருக்கட்டும், தேவையில்லாமல் எது நடந்தாலும் அதை உடனே அவங்க ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. எதனாலனா, அந்த 100 யூனிட்டுக்குள்ளே நம்ம பயன்படுத்தணும், அப்போ தான் நம்ம இலவசமாக அதை பயன்படுத்த முடியும் விலை இல்லாமல் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஒரு மக்களுக்கும் அந்த பழக்கம். அது வந்து அம்மா அறிவித்தது வந்து எல்லாருக்குமே தான் அறிவித்தாங்க. யார் வேணாலும் 100 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வீட்டு கரண்ட்டுக்கு சொல்கிறேன், யார் வேணாலும் 100 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு விலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, லைட்டு, ஃபேனு, தேவையில்லாமல் பயன்படுற எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வைக்க ஒரு பழக்கம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னாலும் அதுக்கப்புறம் அந்த பழக்கங்கள் வந்து மக்களிடையில் வந்து ரொம்ப அதிகமாகவே பரவுச்சு. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அம்மா வந்து ஒரு அமைதியான ஒரு புரட்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மின்சாரத்துடைய தேவை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து மின்சார தட்டுப்பாடை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அதை வந்து மாற்றி மின்மிகை மாநிலமாக மாற்றிருந்தாங்க. அதுக்கு வந்து இதுவும் ஒரு பெரிய காரணம். தேவையில்லாமல் வந்து ஒரு வீட்லேயும் வந்து கரண்ட்டு வந்து வீணாக்கப்படுறதையும் மிக அழகாக, மிக நேர்த்தியான ஒரு முடிவால் அதையுமே குறைச்சாங்க. இன்றைக்குமே அந்த பழக்கங்கள் வந்து பல பேரோட வீட்டில் அப்படியே இருக்குது. தேவையில்லாமல் ஓடுறதெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்னும் நிறைய பேர் வீட்டில் இயற்கையாகவே இருக்கும். இந்த அம்மா போட்ட திட்டத்தினால பல பேர் அதை மாற்றிக்கிட்டாங்க, மாறினாங்க அப்படின்றது தான் உண்மை. திட்டங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கணும். ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்லதை கொண்டு வரணும், எந்த தீமையும் இல்லாமல், ஒரு ஒளிவு மறைவு, ஒரு விளம்பர பேச்சு இல்லாமல் கரெக்டான திட்டமாக கொடுக்கணும். அதை கரெக்டாக மக்கள்கிட்ட சென்றடையணும். அது என்றைக்குமே அதிமுக மட்டும்தான் செஞ்சுருக்கு, இனி 2026க்கு அப்புறமும் செய்யும். நன்றி.